வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணி அதை 220 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எல்இடி லைட்டை எரிய வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து 3.7 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்இடி லைட்டை எரிய வச்சோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட் 7.5 ஆம்ப்ஸு. ஸோ இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து இந்த எல்இடி பல்பை வந்து எரிய வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 வோல்ட் எல்இடி. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் எந்த ட்ரிக்கும் எதுவும் கிடையாது, நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ இதவும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதுலேயுமே எதுவும் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த 220 வோல்ட்டை வந்து கொண்டு வரது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பார்த்திங்கன்னா வந்து இந்த செட்டப் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் தென் இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று பாருங்கள். ஸோ அது தென் அந்த ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று பாருங்கள். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வந்து அந்த 12 வோல்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி 220 வோல்ட்டை அவங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜரில் இருக்கும், நம்மளுடைய மொபைல் சார்ஜரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்னரில் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டரியில் வந்து கொடுக்க வேண்டிய பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டிரான்சிஸ்டருக்கு சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிரான்சிஸ்டரில் லெஃப்ட் சைடில் செகண்ட் இடத்துல நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு டிரான்சிஸ்டருக்கு இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் அவுட்புட்டு. ஸோ அது ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதில்லை அதில் அவுட்புட்டில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து இன்புட்டு வந்து ப்ளஸ் எதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்புட்டில் வந்து நெகட்டிவும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த டிரான்சிஸ்டரில் ஒரு முனையில் இதுதான் நெகட்டிவ், பிளாக் ஒயரில் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம வந்து பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது மைனஸ். ஸோ இந்த மெட்டல் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா D882. ஸோ செஞ்சு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிங்க வாங்கிக்கலாம், கடையில் இருக்குது. D882. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 220 வோல்ட்டில் எரிய வேண்டியது இப்போ அந்த 12 வோல்ட்டு மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இப்போ இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.